Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் பார்த்துருந்தோம். இது வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸு. இது வந்து ஒரு 5D எஃபெக்டில் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ்லையும் கொஞ்சம் நான் பீடு 3M பீடும் எடுத்திருக்கேன். நீங்கள் பேர்ல் பீடு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேர்ல் பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு லைட்டு ப்ளூ கலர் ஃப்ளாட் சீக்வன்ஸு. அதனால் நான் ஒயிட் கொடுத்தா அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் சாரீக்கு மேட்சாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியும் ஒர்க்கு. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அதில் ஒரு 5D எஃபெக்டில் ஒரு ஃப்ளவர் சிம்பிளாக நீங்கள் எந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஒர்க்கு. இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். ஃப்ளவர் சீக்வன்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுவுமே ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். இது வந்து ஒரு 5D எஃபெக்டில் இருக்கக்கூடியது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மெத்தடு தான். பாருங்கள், இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். கீழே கார்னரில் ஒன்று, கொஞ்சம் சென்டரில் ஒன்று இருக்கும். அதனால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டை சுற்றி நான் இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். நான் பண்ணுறது பாருங்கள், ஸ்லாண்டிங்காக, அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. உள்பக்கமாக இருந்து எடுத்து வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து கிராஸாக கூட, அதாவது அந்த இப்போ உள்ளேருந்து இந்த ரவுண்டுக்கு உள்ளேருந்து நான் நீடில் எடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ரவுண்டுக்கு லைன்லேருந்து மேலே எடுத்து அந்த லைனுக்கு மேலேயே ஆப்போசிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா லைன் மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ரவுண்டாக பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த லைன் மேலேயே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெளிப்பக்கமாக பாதி தெரியுது பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த ரவுண்டு மேலேயே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த ப்ரூச் போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் அதை வீடியோஸை வந்து லைக் பண்ணால் தான் யூடியூப் வந்து அதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். இது புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நிறைய பேர் அந்த வியூஸ் போகும்போது தான் அந்த வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால தான். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூச் டிசைனு. இது நீங்கள் வந்து அங்கங்கே நம்ம ப்ளவுஸ்லையே பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட லாஸ்ட் வீடியோவில் போட்ட ஃப்ளவரு, இந்த ஃப்ளவரு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளவர் பொட்டிக் மாதிரி, அதாவது ஃப்ளவர் டிசைன் மாதிரி கூட நீங்கள் அங்கங்கே கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா போடுறேன். அது நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம் எப்படின்ட்டு. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸு ஃப்ராக்லாம் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நிறைய பூ இருக்கும்போது அந்த பிள்ளைங்க பார்க்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நிறைய பேர் ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் விண்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிலர் அதை வந்து ரொம்ப ஹையாக விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க சிம்பிளாக அந்த டிசைனை மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு போடும்போது நிறைய கலரில் இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வன்ஸு, ஃப்ளவர் சீக்வன்ஸு, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு எல்லாம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸுக்கு அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் இது யூஸ் பண்ணலாம் நிறைய ஃப்ளவர் பண்ணும்போது. நீங்கள் நம்ம ப்ளவுஸுக்கு பண்ணுறீங்க, இல்லை சுடிதார் டாப்பில் பண்ணுறீங்கன்னா 1, 2 ஃப்ளவர்ஸ் மட்டும் அங்கங்கே வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இடையில நம்ம கொம்பு டிசைன் மாதிரியோ, ஜர்தூசி யூஸ் பண்ணியோ, சுகர் பீட்ஸு, கட் பீட் யூஸ் பண்ணியோ ஒரு கொம்பு டிசைன், அதாவது ஒரு ஸ்டெம் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். கொஞ்சம் சின்ன ரிங்காக போட்டிருக்கேன். அதாவது வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டான்னு சின்ன ரிங்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு இது எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதை விட ஸ்மால் சைஸ் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை கொடுத்துட்டு அடுத்த ஹோல்ஸ் கொஞ்சம் தள்ளி சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரேமு கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதான். இது ஈஸியான ஒரு மெத்தடு. இதே மாதிரி நான் சிம்பிளாக ஒரு இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை வச்சு வேறு டிசைனில் ஒரு ப்ரூச் டிசைன் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நியர்லி ஒரு 80 கிட்ட நான் ப்ரூச்சஸ் டிசைன் போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது லேசாக B7000 க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மூவ் ஆகாது, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு நிறைய ப்ளவுஸில் போட்டிருக்கேன், என் ப்ளவுஸ்லேயே. அது வந்து நான் ஷர்ஃபாஸ் தான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் கலரும் போல் அப்படியே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸில் நான் போட்டிருப்பேன் ஃப்ளாட் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி. இது அப்படியே இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் தான், அந்த கலர் ஃபேடே ஆகலை, நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் அதனால் இது தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லேயர் வர மாதிரி போட போகிறேன். ஏன்னா இது 5D எஃபெக்ட்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீடு, அடுத்தால ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸ், அடுத்தால ஒரு 3mm பீடு, அடுத்தால ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸ், அடுத்தால ஒரு 3mm பீடு, அடுத்தால ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சீக்வென்ஸு 3 போடணும், 3mm பீடு ஒரு 4 பீட் போடணும். போட்டுட்டு நீங்கள் சென்டரில் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த புள்ளியை வச்சுட்டு அதுலேயே நீங்கள் எல்லா பக்கத்துலேருந்து எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 3 ஃப்ளாட் சீக்வென்ஸு கொறுக்கணும், 4 3mm பீடு கொறுக்கணும். பாருங்கள் எப்படி காட்டியிருக்கேன்ட்டு. ஒரு 3mm பீடு ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸு, அடுத்தால ஒரு 3mm பீடு ஃப்ளாட் சீக்வென்ஸ், அடுத்து ஒரு 3mm பீடு ஃப்ளாட் சீக்வென்ஸு, அடுத்தால ஒரு 3mm. அதாவது 4 பீடு வரணும், 3 ஃப்ளாட் சீக்வென்ஸ் வரணும். அப்போனா இந்த லேயர் வந்து 3 லேயரை அஃபெக்ட் ஆகும். சென்டரில் நீங்கள் பஞ்ச் பண்ணி நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே ஒரு 5D எஃபெக்டில் சூப்பராக வந்துடும். இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் பிக்சரும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ரூச்சை கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணலாம், எதாவது டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் ஆர்டரும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன். நான் இப்போது எல்லாமே நம்ம மொத்தமாக கொறுத்துக்கணும், தனித்தனியாக நம்ம கொறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் சிங்கிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்த லேயர்லாம் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக தான் கொறுக்கிறேன். சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு 3mm பீடு, அடுத்து ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸு, அடுத்து 3mm பீடு. ஏன் பீடு நம்ம இடையில கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பீடை கொடுக்கும்போது அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு, அல்லது ஃப்ளாட்டாக இருக்கும் தானே. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த 3mm பீடை கொடுக்கும்போது உங்களுக்கு அது நல்ல எம்போஸ்டாக தெரியும். பாருங்கள், 3mm ஃப்ளாட் சீக்வென்ஸ், 3mm ஃப்ளாட் சீக்வென்ஸ், 3mm ஃப்ளாட் சீக்வென்ஸ், 3 ஃப்ளாட் சீக்வென்ஸும் 4 பீடும் இருக்குது. இதை அப்படியே மொத்தமாக கொறுத்துடுறோம். கொறுத்துட்டு ஏற்கனவே நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க, ஃப்ரேமு கீழே. இப்படி ஒன்று ஒன்றா செய்யும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு அவ்வளோத்தையும் பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளோ அழகாக ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு இந்த ஃப்ளவர் வந்துடும். இது வரைக்கும் இது ட்ரை பண்ணாங்களா என்னென்னு தெரியல, நான் பார்த்து சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் அது நல்லா இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்லது பார்க்குறோம், நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கும்போது ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணால் அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மனசுங்கிறது வரலன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. அதனால நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ரெஃபர் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் ஒரு டேலண்ட்டாக தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நான்லாம் கமெண்ட் பண்ணுவேன். நம்ம சேனல் வச்சுருக்கோம், நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியலன்னுலாம் திங்கிங் கிடையாது. நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுத்தா அவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய சேனலுக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சேனலு புதுசாக இப்போ ஒரு 10 சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருப்பாங்க ஒரு சிலர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வேறு விதமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இது ப்ரூச்சஸ் மட்டும் இல்லை, ஆரி ஒர்க்கு, மெஹந்தி, அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல டேலண்ட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். திருப்பி திருப்பி யோசித்து நிறைய டிசைன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அப்புறம் யூடியூப்பும் அதை நமக்கு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3mm பீடு, இதே மெத்தடில் தான் நான் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸு, அடுத்து ஒரு 3mm. நீங்கள் இதை விட கொஞ்சம் அடுத்த சைஸ் 4mm கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு 4mm அடுத்தால சின்ன சின்ன பீடு கூட கொடுத்துக்கலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். நீங்கள் வேணும்னா சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோனை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சுற்றி இதை ஒர்க் பண்ணிக்கலாம். 3 ஃப்ளாட் சீக்வென்ஸும் 4 3mm பீடு வர மாதிரி நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு நூலில் கொறுத்துக்கோங்க. இது கொறுக்கிறது சேம் மெத்தடு தான். மொத்தமாக தான் கொறுக்கணும், தனித்தனியாலாம் கொறுக்கணும்னு இல்லை. அப்படி மொத்தமாக கொறுத்துட்டு நம்ம சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமு கீழே எடுத்துட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லுமே லாக் ஆயிரும். நமக்கு அது மூவ் ஆகாது. நான் முடித்ததுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிக்சரும் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் மொத்தமாக தான் கொறுத்தேன். மொத்தமாக கொறுத்துட்டு சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் எப்படி அதை கால்குலேட் பண்ணால் ஒவ்வொரு 2 ஃப்ளாட் சீக்வென்ஸ் ஆல்ரெடி நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 ஃப்ளாட் சீக்வென்ஸுக்கு இடையிலேருந்து நீடில் எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நெருக்கமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ளவரு. இதே மெத்தடில் தான் நான் 2 கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது தவிர நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸு, ஆரி ஒர்க்கு, இப்போ ஹெல்த்து கொஞ்சம் எனக்கு இஷ்யூஸ்னால நான் போடுறதில்ல ஆரி ஒர்க்கு. ஆனால் கண்டிப்பாக போடுவேன். கொஞ்சம் ஹெல்த்து சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஆரி ஒர்க்கும் கண்டினியூ பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு வெல்லிங் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்குமே இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண பிறகு பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்ல நெருக்கமாகவே அந்த ஸ்டிச்சை கொடுத்தீங்க அப்படின்னா, அதான் 2 பிளாட் சீக்வென்ஸுக்கு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல நெருக்கமாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது ஒரு 5D எஃபெக்டில் இருக்கும். நம்ம உள்ளே என்ன கொடுத்துருக்கோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே எண்ட் பண்ணோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறாந்தா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதை நான் வந்து உங்கள் நேம் போட்டு நான் என்னோடய சேனலை அப்டேட் பண்ணுறேன். அப்படி சிலருக்கு வந்து கிளாஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் யூடியூப் சேனல் பார்த்தே கற்றுக்குறோன்னா ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணலாம். உங்கள் நேம் போட்டு ஊர் போட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேப்பே இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அந்த 3mm பீடு கொடுத்தது மேக்ஸிமம் தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி சொன்னது தான். B7 அந்த ஃப்ளாட்ஸு 3M அங்கங்கே நம்ம ஒவ்வொன்றுக்கும் 3 ஃப்ளாட் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே கொடுத்துருக்க 3mm பீடு வெளியே தெரியாது. சென்டரில் மட்டும்தான் அந்த பீடு இருக்கிறது தெரியும். நம்ம கை வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேணும்னா கம் போட்டுக்கலாம். இது கம் போடணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம இது 3D எஃபெக்ட்டு 5D எஃபெக்டில் பண்ணுறோம். அதனால் இதுக்கு கம் தேவையில்லை. இப்படி தான் நிற்கும். அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் இல்லை என்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரியான வீடியோஸ், டெய்லரிங்கா, ஆரி ஒர்க்கா அல்லது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மெஹந்தி கிளாஸா, அப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் எது வேணுமோ உங்களுக்கு என்ன வெரைட்டியான வீடியோஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இதை அரேஞ்ச் பண்ண அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நேரில் பார்க்கும்போது செமையாக இருந்தது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸும் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக கொடுத்ததுனால அப்படி இருக்கும். அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நான் வீடியோக்கு எண்டில் இமேஜும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக ஒரு 5D எஃபெக்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோவும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.